என்னென்ன மக்கள் செஞ்சீங்க? ஒரு மயிலையும் போடுங்கல. ஆனா தமிழ்நாடு தான் விஜயா, விஜயா தமிழ்நாடா? என்ன அகம்பாவம், என்ன ஆணவம், என்ன மதப்பு, என்ன திமிரு பாருங்க. அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. தமிழ்நாடு தான் விஜயா. தமிழ்நாடு அவ்வளவு மானம் கட்டு போச்சா? அவ்வளவு கேளம் கட்டு போயிட்டோமா? படத்துல நாங்க பாத்துற விஜயன்னா எல்லாரையும் காப்பாத்துறாரு, எல்லாருக்கும் கஷ்டம்னா புரிஞ்சுக்கிறாரு, அழுகுறாரு. ஆனா நிஜத்துல நாங்க பாக்குற விஜயன்னா கரூர்ல இருந்து போயிடுறாரு. பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நம்பிட்டு போகாம இருக்குது. மாசா படத்துல கத்தி எடுத்துனாரு, குத்துனாரு. நாங்க என்ன லூசா? சட்டமன்றத்துல போய் ஹீரோசம் காட்டி சட்டை கிருஷ்ணன் நிக்கிறதுக்கு. சட்டமன்றத்துல போய் ஹீரோசம் காட்டி சட்டை கிருஷ்ணன் நிக்கிறதுக்கு. நாங்க என்ன லூசா? படம் எது, சினிமா எது, பொதுமக்கள் வாழ்க்கை எதுன்னு புரியாதவங்களா? மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. காலையில 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். இல்ல வரல. எதுக்காக இந்த பணம்? அதிகமான ஓட்டு வந்து பெண்கள்ட்ட தான் இருக்கு. அந்த ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக வந்து 5000 ரூபாய் போடுறாரே தவிர வந்து பெண்கள் நலனுக்காக போடுறதே கிடையாது. கண்டுட்டாளையா, சூட்சமத்தை கண்டுட்டாளே. இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள், மருத்துவ செலவுகள், கல்வி செலவுகள் என நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த 2000ம் தேவையில்லை, 1000ம் தேவையில்லை, 5000ம் தேவையில்லை. வெயில்ல உங்க மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? விலைவாசிகளை குறைச்சா எல்லா ஜனங்களுக்குமே, ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதா இருக்கும்ல. குடும்பத்துல நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? இந்த மதுக்கடையை மூடுனா இன்னுமே நிறைய குடும்பம் வாழும். அது மாதிரி நல்லது செய்யலாம். உண்மையாலுமே இந்த 1000 ரூபாய் நமக்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இந்த 5000 ரூபாய கொஞ்சம் கவனமா அந்த லிங்க் அனுப்பி வச்சிட்டீங்கன்னா நாங்களே பாத்துக்கிறோம். இல்ல லிங்க் நீங்க போட மாட்டீங்க. லிங்க் நீங்க நடுவுலயே போட்டாதான் பிரச்சனை கிடையாது. இப்ப என்ன பிரச்சனைனா 24000 ரூபாய் பிளஸ் இன்னொரு 28,000 ரூபாய் பெண்டிங் இருக்காமே, 2 வருஷமா கொடுக்கவே இல்லையா? அதை எப்ப கொடுப்பீங்க? வரும் ஆனா வராது. வரும் ஆனா வராதா? இல்ல இப்ப இது வரைக்கும் 2 வருஷம், ஃபர்ஸ்ட் 2 வருஷம் கொடுக்கல, பிளஸ் வந்து உரிமை தொகை கொடுக்கல, 24,000 ரூபாய் பெண்டிங் இருக்கு. அதை எப்ப கொடுப்பீங்கன்னு கேக்குறாங்க. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இங்க கொடுக்குற 5000 ரூபாய் ஒரு கரண்ட் பில் கட்டுறதுக்கு மட்டும்தான் சாத்தியப்படும் இன்னைக்கு இருக்க நிலைமையில. அந்த கரண்ட் பில் ரேட்டை ஏற்றி வச்சது யாருன்னா இந்த திராவிட மாடல், இந்த திமுக ஆட்சி தான். எல்லாம் ஒன்னால நான் ஜெயிச்சு போறேன் அப்படிங்கிற பெர்செப்ஷனை கடந்த ஓராண்டாகவே திமுக கூட்டணி தொடர்ந்து தக்க வச்சிருக்கு. இல்ல நீங்க அப்படி பாக்குறீங்களா? இன்னொரு பக்கம் பாருங்களேன், ஒருத்தரை எதிர்கொள்றதுக்கு இத்தனை பேரை நீங்க உங்க பக்கம் சேர்க்க வேண்டியதா இருக்கு. 10 பேரை சேர்த்துக்கிட்டு தான் நீங்க ஒருத்தரை போய் தோக்கடிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு பயம் இருக்கா? நீங்க 5000 ரூபாய் நீங்க கொடுக்கணும்ன்றீங்க, கொடுக்குறீங்க. அதை தாண்டி இன்னும் கூட்டணி பத்தாது, இன்னும் ஆள் பல வேணும் அப்படின்னு இன்னும் எத்தனை பேரை சேர்த்துக்கிட்டு நீங்க போய் ஒருத்தரை தோக்கடிக்க போறீங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு இருக்க பயம் அது பால்ல விழுந்ததா நான் நினைக்கிறேன். அது என்னது, பழம் நழுவி பால்ல, அது பயத்துல விழுந்திருக்கு. அந்த பயம் இருக்கணும்டா. இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்துல யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. எங்க அப்புறம் நீங்க ஊருக்கு போறேன், ஊர்ல போய் என்னத்த பண்ண போறீங்க? வேற எங்க போய் இறங்கு போ. அண்ணா ஏத்தாச்சு, நான் 10 வேலை ஏறுப்பா, நான் 10னே சரிப்பா. அந்த வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து ஆளுக்கு 50 ரூபா கோனார்கள்ல போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50. இந்த அதுக்கு பேரு வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான் ஏதாவது பேசினா வாண்டடா சில பேர் வந்து வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. ஆமா, வாண்டடா சில பேர் வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு குரல் கொடுக்கறாங்க. சீரியஸா ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க காமெடிக்கெல்லாம் இடம் இல்ல பாஸ். ஒரு சீரியஸ் கேள்விய
இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதிங்க கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன தெரியும், கேளுடா. நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ? அதை ஓபனா டிக்ளேர் பண்ண முடியுமா? சாம்பார் அப்ப எனக்கு அப்படி வந்த காசெல்லாம் என்னென்ன தொழில் செஞ்சு வந்துச்சு, என்ன வேலை செஞ்சு வந்துச்சு? உண்மையிலே நீங்க உழைச்சி சம்பாதிச்ச காசா, இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டைய போட்ட காசா? எங்க தாத்தா யாருன்னு தெரியுமா? தெரியல. போய் கேட்டு பாரு. தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் பக்கத்துல சிதம்பரம்னா போய் கேட்டு பாருங்க. எங்க தாத்தா யாருன்னு கேட்டு பாருங்க. டோர் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவேன்ல. அதெல்லாம் எதுக்கு தம்பி? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இல்லன்னா இங்க அப்பாவோட தாத்தா இருக்காரு. தென்காசி மாவட்டம் வீராணம் பக்கத்துல தொர்ராசன் இருக்காரு. போய் கேட்டு பாருங்க. அவர் யாருன்னு கேட்டு பாருங்க. இந்த மாதிரி சாதி பெருமை குடும்ப பெருமை பேசுறவங்க எல்லாம் முதல்ல அடிச்சு உடைச்சிடும். இங்க கீழே இருக்கிறவங்க சுரண்ட ஆரம்பிச்சிடுவாங்க. திவ்யா சத்யராஜ், கட்டப்பாவின் மகள் திவ்யா சத்யராஜ். நல்லா இவ்வளவு பெருசு இருக்கும், முகம் மட்டுமே இவ்வளவு பெருசு இருக்கும். அந்த அம்மா சொல்லுது, 3 நாட்களுக்குள் தளபதியுடன் போட்டோ எடுத்து தளபதியின் தொண்டர்கள் என் இன்ஸ்டாவுக்கு அனுப்புங்கள். உங்களால முடிஞ்சா ஒரு 3 நாளைக்குள்ள விஜய் சார் கூட ஒரு போட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்புங்க. நாங்க ஏண்டி உனக்கு அனுப்புனோம்? என்னடி இது? என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சிட்டா? நான் ஏண்டி எடுத்து உனக்கு அனுப்புனா இன்ஸ்டால? உனக்கு ஆசையா இருந்தா நீவா போட்டோ எடுத்துக்கோ. ஆஹா, நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன். பக்கத்து ஏழைக்கு பாயச கதைலாம் வானாண்டி திவ்யா. திவ்யா, பக்கத்து ஏழைக்கு பாயசம்னு ஒரு கதை இருக்குது. இவனுக்கு ஓன பாயசம், பக்கத்து ஏழைக்கு போடு பாடுவானா. ஏய், உனக்கு ஓணுன்னா வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த அம்மாவுக்கு நம்ம தளபதி கூட போட்டோ வேணும். ஆனா சொல்ல முடியல. ஏன்னா இருக்கிற இடம் கோபாலபுரம். கோபாலபுரத்துல இருந்துகிட்டு எனக்கு போட்டோ அனுப்புனா நீ அங்க என்ன கெதி ஆவேன்? நீ கிளம்பி வா தாவே காக்கு. ஒரு போட்டோ நான் 9 போட்டோ உனக்கு நான் எடுத்து அனுப்புறேன். நக்கல்யா உனக்கு. இப்பதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையில ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்ன ஊபீஸ் 200 ரூபீஸ் கிடைச்சிருச்சா? சந்தோஷமா? 200 ரூபா ஊபீஸ். நீங்க வாட்டுக்கு போற போக்குல ஜல்லிக்கட்டு கால நின்னுச்சு, அதுக்கு புல்லு கட்ட காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிட்டு போய் ஓரமா விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லு கட்ட காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்றது? 50 இருக்கட்டும்னு 500 ஆக்கிடாதீங்க. எப்படி ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க. ஏதாவது தெளிவா பேசிருக்கியாடி மெண்டல? நீ ஏன்டி இப்ப வந்து கதற? என்ன விஷயனே தெரியாம எதுக்கு நீ எல்லாம் டாபிக் உள்ள வர? நீயா வந்து மாட்டிக்கிறடி இப்ப?